பிரைஸ் தி லார்ட் குட்டி தம்பி, குட்டி தங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்கு வரவேற்கிறோம். We all welcome you in the name of the Lord Jesus Christ for this online Sunday class. நம்ம ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிடலாமா? நேற்றும் இன்றும் மாறாத அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல சமயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலயமாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக இந்த தம்பி தங்கைகளோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த டைம் ஏசப்பா பிள்ளைகள் உமக்காக ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது தேவனை நீர் அவர்களோடு இருந்து இந்த டைமுக்கான ஏசப்பா பிளெஸ்ஸிங்ஸை நீரே அவர்களுக்கு பரத்திலிருந்து தர வேண்டுமாறு கூட ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலயமாக நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் உணர்ந்து கொண்டு ஏசப்பா எங்களுக்கு அறியாத விஷயங்களை நீர் சொல்லும்பொழுது நாங்கள் புரிந்து கொள்ளும் ஞானத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடுவதற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த ப்ரோக்ராம் முழுவதும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் டு எண்டு வரைக்கும் தேவனுடைய கிருபை இருக்கட்டும். பேசுகிற டீச்சர்ஸ் மூலமாக நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள தேவன் தாமே உதவி செய்ய வேண்டுமாறு கூட ஜெபிக்கிறோம். நீ செய்த எல்லாவித நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி இந்த சிறு ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நம்ம சிங்கிங் செக்ஷன்ஸ்க்கு பார்ப்போமா? பாடும்பொழுது சோகமாக பாட போகிறீங்களா? தம்பி தங்கச்ச யாரெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். நான் நிறைய பேரை கை தூக்கியிருக்காங்க. வெரி குட். ஆஸ் ஸ்கிரிப்சர் சேஸ் Psalm 98 verse 1, sing to the Lord a new song, he has done a marvelous things. Yes, ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்காங்களே. இந்த நாளை அநேகர் காணாது இருக்கும்போது ஆனால் ஆண்டவர் உன்னையும் என்னையும் இந்த நாளை ஆயுஷ்நேட்டில் கூட்டி கொடுத்து அவர் நம்மளோட வாழ்க்கையில் அநேக அற்புத மார்வலஸ் திங்ஸை பண்ணியிருக்கார்ல. ஸோ வில் சிங் அ நியூ சாங். ஸோ நம்ம சந்தோஷமாக சண்டே கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்மளும் சத்தமாக சந்தோஷமாக அந்த சிங்கிங் செக்ஷனில் ஜாயின் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் வி ஹாவ் அ வேர்ட் ஆஃப் காட். நம்ம ஆண்டவருடைய வேதத்தை கேட்க போகிறோம். எப்படி கேட்கணும் ஆண்டவருடைய வேதத்தை? டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தை கேட்பீங்களா? இல்லை தம்பி தங்கச்சி, ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணும். ஆண்டவர் இன்னைக்கு என்ன புது காரியத்தை சொல்லித்தர போகிறாரு, என்ன புது விஷயத்தை சொல்லித்தர போகிறாருன்ட்டு கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுறீங்களா? அப்போது நம்ம புதிய காரியங்கள் அதன் மூலியமாக நிறைய கற்றுக்கொண்டு நம்மளுடைய ஃப்யூச்சரில் இந்த காரியத்தின் மூலியமாக அநேக நன்மைகளை நாம் பெறுறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாமல் இருக்கும். இன்னைக்கு இன்னொரு எக்ஸைட்டிங் செக்ஷன் இருக்குது. என்ன தெரியுமா? மிஷன் பக்சிங் தாத்தா. பக்சிங் அங்கிளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க தான் நம்ம ஜோஷமா இந்த சபையை ஸ்தாபிக்க உதவினவர். அந்த அங்கிள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நிறைய படிச்சிருக்காரு, அப்ராட்ல இருந்திருக்காரு. ஆனாலும் எல்லாத்தையும் விட்டு தேவனுக்காக ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்து கொண்டாரு. ஸோ அந்த அங்கிளை பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கேட்க போகிறோம். Now our children are going to sing this song. It's bubbling, it's bubbling. Let us all join them and sing together. The next song is உனக்கு ஒரு நற்செய்தி எனக்கு ஒரு நற்செய்தி. நமக்கு ஒரு நற்செய்தி
next song is ஏசு கற்பித்தார் ஒளி வீசவே. பிரைஸ் தி லார்ட். குட்டி தம்பி தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தரோட பெரிதான கிருபையால இந்த 2026 இயர்ல 2 மாசம் முடிச்சிட்டு நம்ம 3rd மந்த்துக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் முடிஞ்ச 2 மாசங்கள் பேர் என்னன்னா ஜனவரி, பிப்ரவரி. ஜனவரிக்கோ பிப்ரவரிக்கோ இங்கிலீஷ்ல மீனிங் இருக்கான்னு எனக்கு தெரியல, அதை பத்தி யாரும் பேசுனதோ இல்லை. ஆனா இங்கிலீஷ் டேர்ம் மார்ச், அதுக்கு என்ன இருக்கு? ஒரு மீனிங் இருக்கு. வாட் இஸ் மார்ச்சிங்? மார்ச்சிங்கும் வாக்கிங்கும் ஒன்னா இல்ல தானே? மார்ச்சிங்னா என்ன அர்த்தம்? மார்ச்சிங்னா ஒரு ஆர்டர் படி நடக்கிறது, ஒரு 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 டிசிப்ளின் படி நடக்கிறது, ஒரு யூனிஃபார்மிட்டியை மெயின்டைன் பண்றது. நானும் என் ஃப்ரெண்டும் மார்ச் பண்றோம் அப்படின்னா அவன் கை ஆட்டுற மாதிரி நான் கை ஆட்டணும், அவ கால் போற மாதிரி என் கால் போகணும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்படின்னா அந்த ஆர்டர் படி தான் நான் நடக்கணும் இல்லையா? எப்படி வேணாலும் நடக்கலான்ட்டு நடக்க முடியாது. வாக்கிங் என்ன? கொஞ்ச நேரம் நான் ஃபாஸ்டா நடக்கலாம், கொஞ்ச நேரம் ஸ்லோவா நடக்கலாம், கொஞ்ச நேரம் 8 வடிவத்துல நடக்கலாம், ஒரு கால் மேல பின்னாடி அந்த மாதிரி நடக்கலாம். நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இட் டஸ் நாட் நீட் அ ருட்டீன், இட் டஸ் நாட் நீட் அன் ஆர்டர். பட் வேர்ஆஸ் மார்ச்சிங் நீட்ஸ் ஆர்டர். மார்ச் மாசத்துல வந்து இருக்கிற நம்மளும் எப்படி இருக்கணும்? ஒரு ஆர்டர் படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம்ல, அந்த 5 அப்போ 2 மீன் ஆண்டவர் வந்துட்டு 5000 புருஷர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும் போது கூட எல்லாரும் அடிச்சுக்கோங்க, புடிச்சுக்கோங்க, எல்லாரும் அப்படி அப்படி அப்படியே எடுத்துக்கோங்க, எங்க வேணாலும் இருக்கீங்களோ அங்கெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலையே. The Holy Spirit mentioned in the word of the Lord that before he distributed the food, he made them to sit in an order. வரிசை வரிசையாக உட்கார வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் பாக்குறதே போல வசனம் சொல்றது. சபையில என்ன இருக்கணும்? there should be an order. எல்லாரும் ஒரே நேரத்துல சத்தமா படுறது. அதனாலதான் நம்மளுடைய சபையில எப்படி இருக்கு? ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர், எல்லாமே ஒரு ஒழுங்கோட கூட இருக்கு. சரியா? இப்போ இந்த மார்ச் மாசத்துல ஆண்டவர் நம்ம கூட என்ன பேச போறாருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்போமா? ஏசப்பா எங்க கூட பேசுங்க, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல, நாங்க எப்படி மார்ச் பண்ணி ஒரு ஒழுங்கோட நடக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போறோம். வரீங்களா? ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுறீங்களா? கை கூப்பிடுறீங்களா? ஓகே. எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 2 மாதங்களும் எங்களை நீர் அழகாக பாதுகாத்தீரப்பா. எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் எங்களை பாதுகாத்தீர், எங்களை பலப்படுத்தினீர், எங்கள் தேவைகளை சந்தித்தீர். இந்த 3வது மாதமாகிய மார்ச் மாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்துல இந்த சண்டே கிளாஸ்ல நாங்க என்ன கத்துக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ எங்களுக்கு சொல்லி கொடுங்க ஏசப்பா. எங்களுக்கு அவ்வளோ ஈஸியா புரியாது ஏசப்பானா, நீங்க சொன்னீங்கல்ல நாங்க கேட்டுப்போம் ஏசப்பா. எங்களுக்கு சொல்லி கொடுங்க ஏசப்பா. நாங்க ஆவலோட கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பிசாசானவன் எங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. பிசாசானவன் எங்களுடைய தாட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது ஏசப்பா. எங்களுடைய மைண்ட் வாண்டர் பண்ண விடக்கூடாது ஏசப்பா. நீங்க கட்டுப்படுத்தி எங்களுடைய மைண்ட் எல்லாம் வச்சுக்கோங்க ஏசப்பா. நாங்க
உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளா, நீங்க எப்படி எங்களுக்கு விரும்புறீங்களோ அந்த மாதிரி இந்த உலகத்துல நடக்கிற பிள்ளைகளா நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசு கிறிஸ்து மூலமா இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. சரியாம்மா? பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மார்ச் அப்படின்னு இருக்கு. ஒருவேளை தமிழ்ல அதை மொழிபெயர்க்கும் பொழுது அதை வந்துட்டு சரியா சரியான நடை அப்படின்னு சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இங்கிலீஷ்ல அந்த வேர்டு மார்ச்ன்றது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எல்லாம் அந்த பாட்டு தெரியும்ல, Joshua fought the battle of Jericho, Jericho, Jericho. Joshua fought the battle of Jericho and the walls came tumbling down. So அந்த அந்த இன்சிடென்ட்ஸ்ல நீங்க கேட்டிருப்பீங்க என்ன பண்ணாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு அவருடைய பிள்ளைகளை, they have to march and also they should blow their trumpets. எக்காலத்தை ஊதிக்கொண்டே அவர்கள் என்ன பண்ணணும், தினமும் ஃபார் 6 days அவங்க என்ன பண்ணணும், அதாச்சும் மார்ச் பண்ணிட்டு போயிட்டு வந்துடணும். 7வது நாள்ல என்ன பண்ணணும், அதே மாதிரி மார்ச் பண்ணிட்டு போயிட்டு எக்காலத்தை எல்லாரும் சேர்ந்து உழுதும் போது என்னாச்சு, எரிகோவின் மதில்கள் இடிந்து விழுந்தது, எக்ஸப்ட் தி ஹவுஸ் ஆஃப் ரெஹாப். இந்த கதை உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதே போல நிறைய இடங்கள்ல என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர், தாவீதுக்கு சொல்லிருக்காரு, நீ மார்ச் பண்ணிட்டு போ, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதே போல ப்ராவர்ப்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா 4 பேருக்கு என்ன இருக்குமா, ஸ்டேட்லி வாக் இருக்குமா. அவங்க வாக்கிங்ல ஒரு சரியான பேஸ் ஃபாலோ பண்ணுவாங்களாம். என்னென்ன அப்படின்னா, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 30 verses 29 through 31 நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு லயன் எப்படி இருக்குமா, இட் இஸ் மைட்டி அமாங் த பீஸ்ட் அண்ட் டஸ் நாட் டர்ன் அவே ஃப்ரம் எனி. உன்னுடைய நடைகள் ஒழுங்காக இருக்கும் அப்படின்னா யூ வில் நாட் டர்ன் அவே. அதே போல கிரே ஹவுண்ட், அதுக்கு தமிழ்ல என்னன்னா யுத்த குதிரை, போர் குதிரை. ஒரு போர் குதிரையோட கேலப்பிங் பார்த்திருக்கீங்களா? போர் குதிரை கேலப் எப்படி பண்ணும், ஒரு குதிரையே கேலப் எப்படி பண்ணும், டொக் 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 டொக். அதுல ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும்ல. சோ அதுக்கப்புறமா ஒரு மேல் கோட். 4வது என்னன்னா கிங் ஹூஸ் ட்ரூப்ஸ் ஆர் வித் him. நம்ம வந்துட்டு ஒரு ராஜாக்கு என்ன இருக்கும், ராஜா எப்படி இருப்பாரு, அவரும் அவருடைய நடைகள் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ப்ராப்பரான நடையா இருக்கிறதா நல்ல ராஜா. அதே போல அவருடைய ஆட்சியில என்னென்ன இருக்கும், காலாட்படைகள் இருக்கும். நம்மளுக்கு ஒரு பாட்டு தெரியும்ல, I may never march in the infantry, ride in the cavalry, shoot the artillery, I may never zoom over the enemy, for I am in the Lord's army. So அந்த காலாட்படைகள் எப்படி இருக்கணும், அவங்க நடக்கிறது எப்படி வேணாலும் நடக்கலாமா, இல்ல, எவ்ரிபடி ஹேஸ் டு வாக் ப்ராப்பர்லி, கரெக்டா நடந்து வரணும். என்ன ஸ்பீட்ல நடக்கணுமோ அந்த ஸ்பீட்ல தான் நடக்கணும், எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கணும். சரிங்களா? இந்த மார்ச் மாசத்துல நம்ம ஒருத்தருடைய லைஃப்ல இருந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம மார்ச் பண்ணணும், எப்படி ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம கத்துக்க போறோம். மார்ச்ல பாத்தீங்கன்னா பிறந்த ஒரு தேவனுடைய தாசர் யார் அப்படின்னா, நீங்க இவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பெயர் டேவிட் லிவிங்ஸ்டன். சரியா? அவர் மார்ச் 19th 1813ல பிறந்திருக்கார். 1813ஆம் வருஷம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி பிறந்தார். எங்க பிறந்தாரு? ஸ்காட்லாண்ட்ல பிளான்டைர் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தாரு. அவர் எங்க பிறந்தாரு? ஸ்காட்லாண்ட்ல பிறந்தார். அந்த பிளான்டைர்ன்ற வேர்டு நம்மளுக்கு மறந்துச்சுன்னா கூட விட்டுறலாம். ஸ்காட்லாண்ட்ல மார்ச் 19, 1813ல பிறந்தார். இப்ப மார்ச் மாசம் போது நம்மளுக்கு யார் ஞாபகம் வந்துடணும்னா, அங்கிள் டேவிட் லிவிங்ஸ்டன் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். சரியா? அவர் என்ன பணக்கார வீட்டுல பிறந்தாரா? கிடையவே கிடையாது. அவர் ரொம்ப ஏழை வீட்டுல தான் பிறந்தார். எப்படி நம்மளுக்கு தெரியுமா அவர் ஏழை வீட்டுல பிறந்தாருன்னு? அவரு 10 வயசுல இருந்தே ஒரு காட்டன் மில்லுல வேலைக்கு போனாராம். நீங்க எல்லாம் குட்டி தம்பி தங்கச்சி உங்களுக்கு எல்லாம் 10 வயசுக்கு மேல ஆயிடுச்சு தானே? யாருன்னா இங்க வேலைக்கு போறீங்களா? உங்க அம்மா அப்பா உங்க யாருன்னா வேலைக்கு அனுப்புறாங்களா? இல்ல தானே? ஸ்கூல் போறீங்க, வர்றீங்க, விளையாடுறீங்க, டியூஷன் போறீங்க, படிக்கிறீங்க, படுக்கிறீங்க,
வீட்டுல எல்லாமே உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. ஹவு மச் பிளெஸட் ஆர் வி இல்ல? ஏசப்பா நம்மளெல்லாம் எவ்வளவு பிளெஸடா வச்சிருக்கார். ஆனா அங்கிள் டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு என்ன இல்ல தெரியுமா? அப்படிப்பட்டதான ப்ரிவிலேஜஸ் எல்லாம் கிடையாது. 10 வயசுல இருந்தே நாள் முழுக்க அவர் என்ன பண்ணணுமா? அந்த காட்டன் மில்லுல ஒர்க் பண்ணணுமா? இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் சில்ட்ரன் எஜுகேஷன், சைல்டு ஒர்க் 17 வயசுக்குள்ளார 18 வயசுக்குள்ளார ஒர்க் போக கூடாது அப்படின்ற கண்டிஷன்லாம் அப்போ இல்ல. யாரு வேலைக்கு போறனாலும் வேலைக்கு எடுத்துப்பாங்க. சரியா? சோ இந்த அங்கிள் வந்து அப்படி போனாங்களாம். ஆனா அந்த அங்கிள்குள்ளார என்ன தெரியுமா இருந்துச்சு? ஆசை, எப்படியாச்சும் நான் வந்து படிக்கணும்ன்ற ஆசை இருந்துச்சான். எத்தனை பேருக்குமா அந்த ஆசை இருக்கு, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? படிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் தெரியுமா? நம்மளுக்கு நிறைய தெரிய மாட்டேது. நம்மளுக்கு சம்டைம்ஸ் இந்த ஹோம் ஒர்க் அதை பத்திலாம் நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். எப்படா முடியுமோன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்மளுக்கு படிக்கிறதுல வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும். ஏசப்பட்ட ஞானத்தை கேட்டு கேட்டு நம்ம படிக்கணும். இந்த அங்கிள் நைட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா படிச்சுட்டே இருப்பாங்களாம். Despite of working long hours, he studied always at night. And அந்த தாக்கத்தின்படி அவருக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா என்ன பண்ணுவாரா, முழங்கால் படியிட்டு அவருக்கு முன்பாக சென்ற மிஷனரியின் கதைகள் எல்லாம் சொல்லுவாராம். ஓகே, he used to make his son David Livingstone to be on his feet and will read out the stories of missionaries. அப்போ ஒரு மிஷனரி, ஒரு டாக்டர் மிஷனரியோட கதை படிக்கும் போது இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கிளுக்கு சின்ன வயசுல இருக்கும் போது என்ன ஆச்சா, I also should become like this அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்ப அவங்க அப்பா கிட்ட சொன்னாரா, டாடி, one day I am also going to become a missionary, a doctor who is a missionary அப்படின்னு சொல்லிட்டு காலையில வேலைக்கு போனாலும் நைட்டுல வந்து படிச்சு அவர் என்ன பண்ணாரா, டாக்டர் ஆனாரா. இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இப்ப நம்மளுக்கு டாக்டர் ஆகுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறமா போய் கிடைக்கணும், சீட்டு கிடைக்கணும், ரொம்ப கஷ்டமான காரியங்களா இருக்கு. அதுலயும் சில பேர் அந்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் அவங்க சாதிச்சிடுறாங்க. I wish all the children listening here to achieve great positions in life so that in turn you will work for our Lord. சரியா? இப்போ இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கிள் என்ன பண்ணாரு, டாக்டர் ஆயிட்டாரா. அவருக்கு என்ன, டாக்டர் ஆகி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சாரா? இல்ல தானே. அவருக்கு என்ன ஆசை இருந்துச்சு, மிஷனரியா போகணும் அப்படின்ட்டு ஆசை இருந்துச்சு. அது கூட அவருக்கு எங்க போகணும்ட்டு ஆசை இருந்துச்சு தெரியுமா? ஸ்காட்லாண்ட்ல தானே இருந்தாரு. ஸ்காட்லாண்ட்ல இருந்து அமெரிக்காக்கு போயிருக்கலாம்ல, ஸ்காட்லாண்ட்ல இருந்து அயர்லாண்டுக்கு போயிருக்கலாம், அதுவும் நல்ல கண்ட்ரி. ஏன் ஸ்காட்லாண்ட்ல இருந்து ஆஸ்திரேலியா கூட போயிருந்திருக்கலாம், அதெல்லாமே நல்ல ஃபிளரிஷிங் கண்ட்ரி, ரொம்ப ஜாலியா இருந்திருக்கலாம். ஆனா அங்கிள் எங்க போனாரு, ஆப்பிரிக்காவுக்கு போனாரு. ஆப்பிரிக்கா பத்தி சொன்னாலே நம்மளுக்கு என்னமா ஞாபகம் வருது? இப்போ இந்த 21st செஞ்சுரியில ஆப்பிரிக்காவை பத்தி சொன்னாலே நம்மளுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வருது? ஐயோ, அங்க வந்து அந்த பசங்க கியூபால எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடே கிடையாது. சுடான்ல எல்லாம் பஞ்சம். அப்புறம் அந்த பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்க மாட்டாங்க. So we don't get a good impression about Africa, right? I have not heard many of them telling that I want to go to Africa. யாரா இருக்காங்களா, நான் கட்டாயம் ஆப்பிரிக்கா போறேன்? இல்ல, எல்லாருக்கும் என்ன எய்ம் இருக்கும், நான் அமெரிக்கா போகணும், லண்டன் போகணும், ஜெர்மனி போகணும், பிரான்ஸ் போகணும், அதுக்கெல்லாம் போகணும். ஆனா நான் ஆப்பிரிக்கா போகணும்னு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இந்த காலகட்டத்திலேயே சொல்ல மாட்டாங்க. இமேஜின், அந்த காலகட்டத்துல 1813, அப்போ 1847ல அங்கிள் வந்து முடிச்சிட்டார். சாரி, 1841ல வந்து அங்கிள் வந்து மிஷனரியா போறார். மிஷனரியா எப்படி போறாரு, எங்க போறாரு, ஆப்பிரிக்காக்கு போறார். ஆப்பிரிக்கா பத்தி ஒன்னு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்கா இஸ் த பிளேஸ் which has got more number of gold mines. எங்க அதிகமா இருக்கும்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும். சோ நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சவுத் ஆப்பிரிக்கா பத்தி அது சொல்ல. அதே போல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. The best musicians are from Africa, the best sportsmen are from Africa. But apart from all this, என்னதான் இருந்தாலும் we don't get a good impression about Africa. But David Livingstone uncle wanted to go to Africa as a missionary and he traveled to Africa in the year 1841. எப்படி போனாரு? அவருக்கு நல்ல சொகுசான போர்ஷ் கார் கொடுத்தாங்களா, BMW கார்ல போனாரா, இல்ல தார் ஜீப்ல போனாரா? இல்ல, he had to walk.
அப்படிதானே? நடந்து போனோம். எப்படி போகணும் தெரியுமா? திக்கு ஃபாரஸ்ட் இருக்கும், கடர்ந்த ஆடு, அப்புறம் அகலமான ரிவர்ஸ், அப்புறம் பாலைவனம், டெசர்ட், ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்ட இடங்கள்ல தான் போகணும். ஆனா அங்கிள் என்ன, டாக்டர் இல்ல. அங்கிள் வாஸ் ஏபிள் டு கெட் த ஃபேவர் ஆஃப் பீப்புள் பை ஹெல்பிங் தெம் அவுட். எனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கிள் என்ன பண்ணிருக்கலாம், அப்படியே போயிட்டே இருந்திருந்திருக்கலாம். ஆனா போற இடத்துல எல்லாம் யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சோ அவங்களுக்கெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணார். யார் யாரெல்லாம் சிக்கா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் அவர் என்ன பண்ணாரு, ட்ரீட்மெண்ட் கொடுத்து ட்ரீட் பண்ணார். சோ இந்த மாதிரி அவர் மெடிசன் கொடுத்து ட்ரீட் பண்ணாரு. பிளஸ் அவர் என்ன பண்ணாரு, கூடவே ஏசப்பாவுடைய அன்பை பத்தி அந்த மக்கள் கிட்ட ரொம்ப சொன்னார். அவருக்கு not only is a missionary, he was also a traveler, he was a geographer. ஒரே இடத்துல நின்னு ஊழியம் செய்யாம யாருமே இது வரைக்கும் ஆப்பிரிக்கால போகாத இடத்துக்குலாம் என்ன பண்ணாரு, அவர் போய்கிட்டே இருந்தார். he wanted to know more places. அந்த மாதிரி அவர் நிறைய இடங்களுக்கு போய்கிட்டே இருந்தார். அப்படி போன ஒரு சமயத்துலதான் ஒரு அழகான ஃபால்ஸ் பார்த்தார். அந்த ஃபால்ஸ் அது வரைக்கும் யாருமே போனதே கிடையாது, யாருமே பார்த்ததே இல்லையா. டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கிள் தான் அதை ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்த்துட்டு அந்த ஃபால்ஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஃபால்ஸ்க்கு என்ன பேர் வைக்கிறார், தன்னுடைய நாட்டோட ராணி பேரு விக்டோரியா பேரை அந்த ஃபால்ஸ்க்கு. ஆண்டி இதை படிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் விக்டோரியா ஃபால்ஸ் உடனே அது வேற எங்கேயாவது யூரோப்லயோ அமெரிக்காவிலயோ இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கிள் போன அந்த ஆப்பிரிக்கால தான் இந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு அவர் அதுக்கு பேர் வைக்கிறார். டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கிள் என்னென்ன நினைச்சாரு தெரியுமா, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் போது மக்கள் ட்ரீட் பண்ணது ஒண்ணு, இன்னொன்னு அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னா ஆப்பிரிக்கால அதிகமான ஸ்லேவரி இருந்துச்சு, அடிமைத்தனம். இப்போ நம்ம எல்லாம் என்ன இப்பெல்லாம் நம்ம நாட் ஈவன் அனிமல்ஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது இல்ல. யூ கேன் நாட் ஓவர்லோட் அ டாங்கி வித் சோ மச் ஆஃப் லோட். அதே போல ஊருக்கு போறீங்க, இப்ப இங்கெல்லாம் நம்மளுக்கு என்ன வார்த்தை தெரியும், பேபி சிட்டர் தெரியும்ல, குழந்தைய வந்து பாத்துக்கிறவங்கன்னு தெரியும். மத்த ஊருங்கள்ல எல்லாம் என்ன ஒரு வேர்டு இருக்கு, டாக் சிட்டர், கேட் சிட்டர். எங்கேயாவது வெளியில போயிட்டாங்க அப்படின்னா அந்த டாக வந்து பாத்துக்கிறதுக்கு, அந்த கேட்டை வந்து பாத்துக்கிறதுக்கு, அவங்க வீட்டுல இருக்கிற பெட் அனிமல்ஸ பாத்துக்கிறதுக்கு, அந்த பெட் அனிமல்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, அவங்களுக்கு கிளீன் பண்றதுக்கு, அவங்களை ஃபீட் பண்றதுக்கு இப்போ நிறைய பேர் இருக்காங்க. they have so much of concern upon the animals. அப்படி இருக்க காலகட்டத்துல தான் நம்ம வாழ்றோம். so we will not know exactly what is the meaning of slavery. அடிமைத்தனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு மார்க்கெட்ல போய் எப்படி வந்து ஒரு கத்திரிக்காய் வாங்குறோமோ, இல்லைன்னா மார்க்கெட்ல போய் எப்படி நம்ம வந்துட்டு சிக்கன் மட்டன் வாங்குறோமோ, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்களாம், மனுஷங்களை நிக்க வச்சிருவாங்களாம். மனுஷங்களை நிக்க வச்சுட்டு அந்த வாங்குறவங்க வந்து அந்த லேடி நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க, அவங்களை எனக்கு கொடு, நான் வந்து இவ்வளவு ரூபாய் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். அந்த 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 ஆளு வந்து ரொம்ப நல்லா இருக்காரு, அவரை நான் வாங்கிக்க போறேன், நான் இவ்வளவு பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களை, ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் காசு கொடுத்து வாங்கிப்பாங்க. காசு கொடுத்து வாங்கிட்ட பிறகு தே பிகம் தேர் ப்ராப்பர்ட்டி. இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படிதான் செய்யணும். அப்போ அது எக்ஸ்ட்ரீமா அவங்களை கொடுமைப்படுத்துறவங்களா இருப்பான். அப்போ அது வந்து டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கிளுக்கு பிடிக்கவே பிடிக்கலையா. மனுஷங்களை அடிமைப்படுத்துறதுக்கு யாருக்குமே என்ன இல்ல, அதிகாரமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு he helped them, he raised his voice against slavery. அவர்தான் அடிமைத்தனத்தை ஒழிச்சாரா அப்படின்னா கிடையாது, பட் he raised his voice against slavery. எங்க போனாலும் he made a comment against slavery. He made everybody, rest of the world, to understand that this slavery is not going to work well. Okay, this is not right in the eyes of the Lord அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரா. சோ அங்கிள் வந்து என்னென்ன பண்ணாரு, அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாரு, மெடிசன் மூலமா மக்களுக்கு உதவி செஞ்சாரு, அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு,
அதுக்கப்புறமா ஏசப்பாவுடைய அன்பை என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் சொன்னார். அவருக்கு அவர் கல்யாணம் ஆகி அவருக்கு 6 பிள்ளைங்க இருந்தாலும் அவரால் அந்த இடத்துல ரொம்ப கொடுமையான வியாதி மலேரியா, நிறைய கொசுக்கள் இருக்குமா, மலேரியானால அவங்களுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களால அங்க இருக்க முடியல. சோ தே வென்ட் பேக் டு ஸ்காட்லாந்து. ஆனா அங்கிளுக்கு அவங்க கூடலாம் இருக்கணும்னு ஆசையா இருந்தாலும் தன்னுடைய மனைவியை காட்டிலும் தன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் he loved the people of Africa. He loved the soil of Africa. அவர் மார்ச் பண்ணி போன அந்த இடத்தை விட்டுட்டு அவர் என்ன பண்ணல, திரும்பி வரல. He died over there. அவர் என்ன பண்ணாராம், அவரு எப்படி மரிச்சாராம் தெரியுமா? அவர் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு முழங்கால் படிட்டு, அந்த வயசுல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே அப்படியே மறிச்சிட்டாராம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்ல. நம்மளும் கூட எப்படி வேணாலும் வாழலான்ட்டு வாழலாம். அங்கிள் என்ன வேணா பண்ணிருக்கலாம்ல, டாக்டர் ஆயிட்டாரு, அங்க இருந்தே அவர் டாக்டருக்கு அவர் நல்லா சம்பாதிச்சிருந்திருக்கலாம், அவரோட வைஃப் கூட பிள்ளைங்க கூட ரொம்ப நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேயே இருந்திருக்கலாம். பட் ஆனா he made a commitment when he was young like you all. உங்களை மாதிரி இருக்கும் பொழுது தன்னுடைய இருதயத்துல ஒரு தீர்மானத்தை பண்ணினார். நான் பெரியவன் ஆன பிறகு நான் இந்த ஒரு மிஷனரியை போல மருத்துவ மிஷனரியாவை I'll become a medical missionary to Africa. அவர் எடுத்த அந்த தீர்மானத்தை till the last breath of his life he was faithful, he was loyal. திரும்பி பார்க்கவே இல்லை. he marched forward and he did not return back. அங்கிள் நிறைய எழுதியிருக்கிறார். அங்கிள் மூலமா தான் ஆப்பிரிக்கால இந்த இடங்கள்லாம் இருக்குன்றது தெரிய வந்திருக்கு. அங்கிள் அவர் எழுதின நிறைய கோட்ஸ் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே send me anywhere, God send me anywhere, only go with me, என் கூட நீங்க வந்துருங்க ஆண்டவரே. அதே போல சொல்றார், I will go anywhere provided it be forward. நான் எங்க வேணாலும் போவேன், ஆனா அது என்னவா இருக்கணும், முன்னாடி இருக்கணும். அது ஆல்சோ he says, கடவுளுக்கு என்ன ஒரே ஒரு பையன் தான். யார் அந்த பையன், யார் அந்த மகன்? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணாரு, பரலோகத்திலே வச்சுக்கிட்டாரா? இல்லையே, ஒருத்தர் பூமிக்கு அனுப்பிட்டார். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஊழியத்துக்காக போறாங்க அப்படின்னா, அங்க போய் தங்குறாங்க அப்படின்னா, அவங்க பேர் என்ன, மிஷனரி. அவங்கள கூட ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பையனா இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு, ஊழியத்துக்காக மிஷனரியா அனுப்பிட்டாரு. நம்மளுடைய சிந்தனைகள் கூட எப்படி இருக்கணும், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். அதுவும் now we are in a very much closer time. எங்க பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, வார் எங்க பார்த்தாலும் இருக்கு. அதனால நிறைய பேருக்கு ஒண்ணுமே தெரியல. Now this is the good time to tell about the Lord. யார பார்த்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், ஆண்டவரை பத்தி சொல்லலாம். We do not know what lies ahead. நம்ம இன்னும் எத்தனை வருஷம் இந்த உலகம் இருக்கும், எத்தனை வருஷம் ஆண்டவர் வராம இருப்பாரு, are we going to live more, என்னவா இருந்தாலும் நம்மளுடைய desire என்னவா இருக்கணும், ஆண்டவரே I should march forward, I should march forward in loving you, I should march forward in telling about you, I should march forward in making others understand who you are. அப்படி இருக்கணும்னா நான் எப்படிப்பட்ட ஒரு மார்ச் இந்த உலகத்துல பண்ணணும். I can't be an inorderly person. I cannot be like how the other people are. I have to have some principles in my life. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கன்சர்ன் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். எனக்கு ஒரு அங்கிள் சொன்னாங்க, ஒரு அங்கிள் ஜெபம் அனுப்புனாங்க. என்னன்னா, லார்ட் ஹெல்ப் மீ தட் ஐ வில் நாட் பிகம் a reprobate. reprobateனா என்ன, ஒரு unprincipled man without any principles. என்ன அந்த வார்த்தை ரொம்ப தாக்குச்சு. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, நானும் சொன்னேன், ஆமா ஆண்டவரே, நான் என்ன வாழக்கூடாது, ஒரு 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 பிரின்சிபல் இல்லாத ஒரு மகளா நான் ஆயிடக்கூடாது. இந்த உலகத்துல என்னுடைய நடைகள் எப்படி இருக்கணும், உம்மால காக்கப்பட்டிருக்கணும் ஆண்டவரே அப்படின்னுட்டு நானும் அந்த ஜெபத்தை ஏறெடுத்தேன். நீங்களும் கர்த்தர்கிட்ட கேக்குறீங்களா, இசப்பா நான் வாழ போற இந்த வாழ்க்கையில நான் எப்படியாவது நான் என்ன பண்ணணும், உம்மை போல இருக்கணும் ஆண்டவரே, உமக்கு உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. will you turn with me to Philippians chapter 3 verses 13 and 14. என்ன சொல்லுதுன்னா, brethren, I do not count myself to have apprehended, but one thing I do, forgetting those things which are behind and reaching forward to those things which are ahead, I press toward the goal for the prize of the upward call of God in Christ Jesus. நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மள என்ன செய்ய சொல்றாருமா,
நம்ம அவருக்காக முன்னேறி செல்றவங்களா நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறவங்களா நம்ம இருக்கணும். என்னைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஐ வில் ரீட் தட் வேர்ட் ஃபார் யூ இன் தமிழ் as well. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். வாட் இஸ் தட்? ஒன்லி ஒன் கோல் தட் we have. நீங்க சின்ன பிள்ளைங்கன்னா சாக்கு போக்கு எல்லாம் சொல்லவே முடியாது. சிம்பத்தி இஸ் நோ சப்ஸ்டிடியூட். ரைட்? நீங்க சின்ன பிள்ளைங்க, என்னால் இதுல நான் ஏன் இப்படி இருக்கணும், நான் இப்படிதான் இருக்கணுமா, அப்படிலாம் கிடையாது. ஏசப்பா நம்மள ஒரு சபையில சேர்த்துட்டார். ஏசப்பா நம்மளுக்கு நல்ல அப்பா அம்மா கொடுத்துட்டார். அவரை பத்தி சொல்லி கொடுத்துட்டார். We cannot live a diluted life. We cannot be in this world living like however we like. உலகத்துல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான டூல்ஸ் வச்சிருக்காங்க, எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, கையில மொபைல்ஸ் வச்சிருக்காங்க. அதே போல வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர அட்வான்ஸ்ல இருக்கு. என்னன்னாலும் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குறிக்கோள் எல்லாம் இட் இஸ் நாட், அதுக்காக இதெல்லாம் இல்லைன்றது இல்ல, பட் இட் இஸ் நாட் அவர் கோல். என்னுடைய கோல் என்ன? ஐ ஹாவ் டு பி பிளீசிங் டு மை லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் எழுத போறேன்னா எக்ஸாமினேஷன் ஹால் இல்ல, ஐ ஹாவ் டு பி பிளீசிங். ஈவன் இஃப் எவ்ரிபடி மேக் சம்திங் ராங், ஐ am not supposed to be, because I am a man of principles. I cannot have an inorderly march. அப்படின்ற குறிக்கோள் உங்களுக்கு இருக்கணும். அதே போல வாட் எவர் கமிட்மெண்ட் the Lord is putting in your heart, you have to be faithful and loyal, marching forward towards it. நம்ம ஜோம் பண்ணலாமா? நம்மளுக்கு ஒரு சின்ன கோரஸ் தெரியும்ல, பாடலாமா? முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரனாய், கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களே. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு நாளும் முன்னேறி நம்ம செல்றதுக்கு, ஒரு பிரின்சிபல்ஸோட வாழ்றதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்வாரா? அநேக டேவிட் லிவிங்ஸ்டன்ஸ ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்ம கூட ஒவ்வொருத்தரோட பேசட்டுமா? ஜோம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எசப்பா, நாங்க தகுதி இல்லாதவங்க எசப்பா. அநேக தடவை எங்களுடைய நடைகளிலே ஒழுங்கு இருந்ததில்லை கர்த்தாவே. நாங்கள் தாறுமாறாய் நடக்கிறோம், எங்களை மன்னியும். எங்களுடைய நடைகளை நாங்கள் ஒழுங்காக காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. சரியான விதத்துல நடக்க கிருபை தாங்க. உம்மோடு கூட சரியான பேஸ்ல இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வேண்டிய ஞானத்தை தாரும். சுடர்விட்டு பிரகாசிக்கிற பிள்ளைகள் இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து மூலமா ஏறெடுக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். Praise the Lord. Praise the Lord, children. Greetings in the name of Lord and Savior Jesus Christ. நம்ம இன்னைக்கு நம்ம காட் செவன் பக்சிங் அவரோட லைஃப்ல இருந்து ஒரு டெஸ்டிமனி பார்க்க போறோம். இந்த டெஸ்டிமனி A Word in Season to the Weary அந்த புக்ல இருந்து எடுத்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் காட் லவ்ஸ் a cheerful giver. நம்ம அநேகருக்கு தெரியும், நம்ம பக்சிங் தாத்தா வந்து அநேக காரியங்களை ஜெபத்துல இருந்தா ஜெயிச்சாரு. He used to pray for everything and he used to be victorious. இந்த மாதிரி ஒரு நாள் காலையில பக்சிங் தாத்தா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏஸ்பா வந்து சொன்னாராம், ஒரு விதவை கிட்ட போயிட்டு 5 rupees கொடுத்துட்டு வா அப்படின்னாராம். 5 rupeesன்றா நம்ம இந்த காலம் 5 rupees கிடையாது. அந்த காலத்துல 5 rupees was equivalent to 1 week salary. ஒரு வாரம் வேலை பார்த்தா தான் 5 ரூபா கிடைக்கும். மேபி ஈவன் மோர். 1 month வேலை பார்த்தா கூட சில பேருக்கு 5 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல 5 rupees was very costly.
அப்படி சொல்லும்போது அவரு பாக்கெட்லாம் செக் பண்ணாராம். பாக்கெட்ல காசே இல்லையே! ஆனா கடவுள் சொன்னத நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு ஹி ஸ்டார்ட்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் தட் விடோஸ் ஹவுஸ். அவர் அந்த விதவையோட வீட்டை நோக்கி போக ஆரம்பித்தாராம். கையில காசே இல்லாமன்னா கூட கடவுள் சொல்லிட்டாருன்னு அந்த கீழ்ப்படிஞ்சு போனாராம். அப்படி போகிற வழியில அவரு ரோட்ல ஒரு ₹5 நோட்டு இருக்கிறத பார்த்தாராம். அதை எடுத்து மேல தூக்கி பிடிச்சு, "இந்த ₹5 யாருதாவது விட்டீங்களா?" அப்படின்ட்டு அங்க போற வரவங்களெல்லாம் கேட்டாராம். 3 வாட்டி கேட்டாராம். ஆனா 3 வாட்டியும் யாரும் அது என்னுடையதுன்னு யாரும் கிளைம் பண்ணல. அதனால இது அந்த விதவைக்கு கொடுத்த ₹5ன்னு சொல்லிட்டு அவரு எடுத்துட்டு அந்த விதவை வீட்டுக்கு போனாராம். அவங்க கிட்ட அந்த ₹5 குடுத்தாராம். அவங்களுக்கு சந்தோஷத்துல கண்ணுல தண்ணி அழுவ ஆரம்பிச்சுட்டாங்களாம் சந்தோஷத்துல. இந்த மாரி நேத்து நைட்டு தான் எனக்கு கனவுல ஒருத்தர் சொன்னாரு. இந்த மாரி பக்சிங் பிரதர் வருவாரு. அவரு உனக்கு ₹5 குடுப்பாருன்னு சொன்னாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, காலையில தர்றீங்க அப்படின்னு. அதான் காட் ஏற்கனவே எல்லா சூழ்நிலையும் பக்சிங் தாத்தாக்கும், அந்த விதவைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு. ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. காட் லவ்ஸ் அ ஜாய்ஃபுல் ஹார்ட். நம்ம கூட மத்தவங்களுக்கு சந்தோஷமா உதவணும். ஒரு சோகத்தோட ஐயோ குடுக்குறாங்க நம்ம காச, நம்ம பொருள இவங்களுக்கு குடுக்கணுமே அப்படின்னு சேடா மூஞ்சி வச்சுட்டு குடுக்கக்கூடாது. ஹேப்பியா குடுக்கணும். மத்தவங்ககிட்ட ஷேர் பண்றப்போ, எத ஷேர் பண்ணாலும் we have to show them God's love. தேவை இருக்கிற மக்களுக்கு நம்ம கிட்ட அதிகமா இருக்கிற விஷயங்கள ஷேர் பண்ணணும். நம்ம மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கும்போது, நம்மளுக்கு கடவுள் தேவையானத குடுப்பார். நம்ம யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்? விதவைகள், அப்பா, அம்மா இல்லாத பிள்ளைகள், புவர் பிலீவர்ஸ், ஏழை விசுவாசிகள், விடோஸ், ஆர்ஃபன்ஸ் அண்ட் பீப்பிள் இன் நீட். ஆக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்ஸ் சில பேர நியமித்தாங்க. உண்மையா, உத்தமமா இருந்திருப்பாங்கல்ல சில பேரு, ஹானஸ்ட்டா. அவங்கள ஒரு 7 பேர இந்த மாரி மக்கள பார்த்துக்கணுன்ட்டு நியமித்து வச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டீஃபன் who died as a witness for Jesus Christ. He was stoned to death. ரத்த சாட்சியா மரித்த ஸ்டீஃபன் கூட was a caretaker of widows. ஸோ இந்த மாதிரி தான் ஆதி சபையில தேவையுள்ள தேவைகளை சந்திச்சாங்க. நம்ம அநேகர்கிட்ட நிறைய க்ளோத்ஸ், நிறைய டாய்ஸ், நிறைய ஃபுட் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம ஒருத்தரே யூஸ் பண்ண போறதில்ல. ஆனா, நம்ம இத மத்தவங்ககிட்ட குடுத்தோம்னா, மத்தவங்க அத யூஸ் பண்ணுவாங்க. அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. நம்மளும் சந்தோஷமா இருப்போம். அண்ட் இந்த ஆக்ட்ட பார்த்து ஈவன் காட் வில் பி ப்ளீஸ்ட். பரவாயில்லையே, நம்ம பையன், நம்ம பொண்ணு மத்தவங்களுக்கு ஷேர் பண்றான், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றான், சியர்ஃபுல்லா இருக்கான் குடுக்கும்போது, சேடா இல்ல அப்படின்னு பார்த்து ஈவன் காட் வில் பி ஹாப்பி. ஸோ நம்ம லஞ்ச நம்ம யார்ட்டயாவது ஷேர் பண்ணோம். அதிகமா இருந்தா இல்லாதவங்களுக்கு ஷேர் பண்ணோம். சிக்காரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். புவர் சில்ட்ரனுக்கு க்ளோத்ஸ் அண்ட் டாய்ஸ்லாம் குடுக்கலாம். நம்ம சர்ச்ல கூட ஹாப்பியா நம்ம ஆஃபரிங் போடணும். ஸோ verse for the lesson 2 Corinthians 9:7. அவன் விசனமாயுமல்ல, கட்டாயமாயுமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். Every man according as he purposeth in his heart, so let him give, not grudgingly or of necessity, for God loveth a cheerful giver. ஸோ நம்ம இப்படி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, எங்களை நேசிக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் கூட உற்சாகமாய் கொடுக்கிறவர்களா இருக்கணும். தேவை உள்ள மக்களை எங்களுக்கு காட்டுங்க. உங்கள் அன்பை நாங்கள் அவங்களுக்கு
பகிரணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். ஆமேன். The following children have celebrated their birthdays last week. First, we have Shipra Solomon Isaac from Tiny Dots. She has celebrated her birthday on the 16th of March. We claim this promise for her. Psalm chapter 115, verse 13. He will bless them that fear the Lord, both small and great. Next, we have Siddharth Santosh from Tiny Dots. He has celebrated his birthday on the 17th of March. We claim this promise for him. 1 Samuel chapter 2 verse 8. He raiseth up the poor out of the dust, and lifteth up the beggar from the dunghill, to set them among princes, and to make them inherit the throne of glory. For the pillars of the earth are the Lord's, and he hath set the world upon them. Next, we have Daniel Dennis from Senior. He has celebrated his birthday on the 18th of March. We claim this promise for him. Psalm chapter 146, verse 5. Happy is he that hath the God of Jacob for his help, whose hope is in the Lord his God. Next, we have S. Nathaniel from KG. He has celebrated his birthday on the 21st of March. We claim this promise for him. Isaiah chapter 26, verse 3. Thou wilt keep him in perfect peace, whose mind is stayed on thee, because he trusteth in thee. Next, we have Sharon Rose Paul from Inter. She has celebrated her birthday on the 22nd of March. We claim this promise for her. Psalm chapter 107, verse 41. Yet setteth he the poor on high from affliction, and maketh him families like a flock. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear children. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless your children. May God bless you, dear. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation, and you will have to. Our loving Heavenly Father, we come before Thee in the resurrected name of our dear Lord and Savior, Jesus Christ. We thank Thee and praise Thee for keeping us safe throughout this day. And we thank Thee for Thy faithfulness in enabling us to conduct this day's online Sunday class, Lord, without any disturbance or network disconnection. And not just for this day, Lord, but Thou hast been merciful to us all these months and guiding us regarding this online Sunday school ministry. Lord, bless the Sunday school ministry, that it may be useful and edifying to the children, and many children have benefited. Lord, we pray for the word that was given this day. Lord, touch the hearts and help them to accept Thee as their own personal Lord and Savior. Lord, help us to walk in Thy ways and bring many to Christ. Lord, we pray for the coming elections to be held in Tamil Nadu. Lord, please help that there may be fair elections. Lord, Thou art sovereign God and knowest every crafty act of man. And Lord, Thou wilt not allow injustice. Help us, Lord, to get the right person who should be ruling the state. Lord, we ask of Thee and plead Thee that Thou mayest give a government where the preaching of Thy word may not be hindrance, and we may be able to spread the gospel freely without any obstacle in these last days. Lord, we pray for the children's ministry conducted at various churches, schools, houses, colleges, institutes, halls, that it may bring forth much fruit and there may be more avenues which may be open for children's ministry. Lord, we pray for children who are addicted to various evils like mobile, drugs, television, bad books,
company of bad friends, that they may be delivered from the hands of Satan. Lord, we pray especially for physically handicapped children, that thou mayest be very gracious to them. Lord, give wisdom to the parents and the tenders to take good care of the children. Lord, we pray for the VBS preparatory work in various assemblies, that it may finish on time. Give grace to thy children, that it may be done properly and in divine order. Lord, we pray for the entire team who are working behind the screens throughout the week for this online Sunday school ministry to make it successful every week. Lord, bless each one of them separately in their respective places and reward them abundantly. Lord, pray for our fellowship, church leaders, Sunday class teachers, and others who are serving among children, that the love of Jesus and the life of Christ will be seen in and through our lives. Lord, pray for the unity of the church. Lord, pray for the abandoned children, neglected children, orphans, that they may also taste the love of Christ. Lord, pray for the Sunday school being held across the globe, and the teachers may be given wisdom to teach God's word properly with sincerity and humility. Lord, pray for the sick and suffering. Lord, especially pray for child Visaka. She has undergone a surgery. Help her to get proper post-operative care, and she will be restored to normal health. Thank the Lord for the verses that she has told all these months, all these years. Thank the Lord for the God who rewarded us. So, Lord, take care of this child. Lord, pray for Yakshit, Sister Mary Joseph, Sister Lizzie Rajan, Sister Phoebe Sharma, Sister Roslyn. Give them good health and complete cure. Lord, pray for those who are leading the flock in thy house. Pray, Lord, for the underprivileged children and those children who are in war-torn places. Keep them safe and sound and meet the daily requirement. Lord, we commit this year's children's ministry into the loving and caring hands like VBS rally, that we will be guided properly by thee. Father, let all this be a blessing to the children. Lord, we pray for children who are appearing for the 10th and 12th public exams this year. Lord, give them good wisdom, knowledge, understanding. Lord, give them good memory power. Father, remove the fear of exams from them, especially the 10th standard children, as they will be facing board exams first time this year. Lord, give them good health and strength. Lord, they may not fall sick during these days. Lord, children are sitting up late at night, getting up in the morning. Let their grace be sufficient for them. Give them special grace, extra grace to all these children. Father, help the parents also, may support them in this. Lord, help them to reach the examination hall on time. Help them, Lord, to carry sufficient stationery with them. Lord, they may not get caught in the examination hall for no fault of theirs. Lord, let not Satan tempt our children to cheat or even look into others' papers. Father, help them to understand the question paper well, and if they are unable to remember any answer, Lord, let them not panic, but help them to look to Thee. Lord, help them to attempt every single question. Lord, help them to complete the entire question paper. Lord, give them sufficient time to revise the answer sheets. Lord, let them find favor in the eyes of the supervisors and invigilators. And as they submit the answer sheets, it may reach the correct hands. Lord, help our children to be 10 times better than the worldly children. Lord, help our children to get straight marks. Help our children to be school toppers. Help our children to get centums. Lord, remember in a very special way those children who do not have one or both parents. Lord, they're missing their parents very much at this time. Be thou a father and a mother to them. Be thou very near and dear to them. Help them, Father, to concentrate in their studies and do well. Lord, help all our children to score very good high marks. Father, we pray for Mary Bethany, pray for Mary Magdalene, pray for Joanna Isaiah, pray for Annie Grace, pray for Angeline Ruth, Lord, pray for Hannah Grace, Lord, pray for Varshini, Lord, pray for Darshini, Lord, pray for Maria, pray for Mercy, pray, Lord, for Abhinaya R, pray, Lord, for C. Elizabeth, pray, Lord, for Loshika, pray, Lord, for Annie Abraham, pray, Lord, for Janita, pray, Lord, for Taman Spandana, pray, Lord, for Ashwini, pray, Lord, for Jacinta, pray, Lord, for Kaila Jerusha, pray, Lord, for Janisha, pray, Lord, for Divya, pray, Lord, for Aarti, pray, Lord, for Casey Elizabeth, pray, Lord, for Abhiraju, pray, Lord, for Ruth Ezekiel, pray, Lord, for Elizabeth Blessy. All the children are writing 10th standard exams.
Lord, pray, Lord, for 10th standard boys. Pray, Lord, for Samson R. Pray, Lord, for Akshit K. Pray, Lord, for John Jacob A. Pray, Lord, for Ebenezer. Pray, Lord, for Joshua Moses. Pray, Lord, for Simeon Isaiah. Pray, Lord, for Patrick Theophilus. Pray, Lord, for Micah. Pray, Lord, for John Samuelson. Pray, Lord, for Titus Solomon. Pray, Lord, for Crystal. Pray, Lord, for John Cyrus I. Pray, Lord, for Stephen Vijay. Pray, Lord, for Isaac Emmanuel. Pray, Lord, for John Titus. Pray, Lord, for Charanjit. Pray, Lord, for Isaac John. Lord, pray for Matthew. Pray, Lord, for Ronald Jordan. Pray, Lord, for John Cyrus. Lord, pray, Lord, for the 10th standard girls. Lord, pray for Sharon Abhinaya. Okay. Pray, Lord, for Lavin Api. Pray, Lord, for Grace Sweetie. Pray, Lord, for Lois Handa. Pray, Lord, for Mary Susanna YP. Pray, Lord, for Glory. Pray, Lord, for Lydia. Pray, Lord, for Hannah Evangeline. Pray, Lord, for Mary Grace J. Pray, Lord, for Princey. Pray, Lord, for Hannah Jasper. Pray, Lord, for Sophia. Pray, Lord, for Julia. Pray, Lord, for Hanny Grace. Pray, Lord, for Jerusha. Pray, Lord, for Maithili Priya. Pray, Lord, for Jamima Pune. Pray, Lord, for Kizia Karunya. Pray, Lord, for Sharon Jessica. Pray, Lord, for Anita. Pray, Lord, for Krishika. Pray, Lord, for Shivani. Pray, Lord, for Anita Mary. Pray, Lord, for Hema Priya. Pray, Lord, for Divya. Pray, Lord, for Dorothy, Susanna Paul. Pray, Lord, for Annie Grace. Pray, Lord, for Maithili. Lord, we pray for the 12th standard boys. Pray, Lord, for Isaac Christine. Pray, Lord, for Joseph Frank, Elite P. Pray, Lord, for Levi John. Pray, Lord, for John R. Pray, Lord, for Kevin. Pray, Lord, for Yashwant. Pray, Lord, for Levi. Pray, Lord, for Vishnu. Pray, Lord, for Benjamin Pulal. Pray, Lord, for Vijay. Pray, Lord, for Chellappa Abraham. Pray, Lord, for Clement. Pray, Lord, for Sam Gideon Paul. Pray, Lord, for Jeevan Palave. Pray, Lord, for Abhishek. Pray, Lord, for Pranav. Pray, Lord, for Dilshan. Pray, Lord, for S. Hitesh. Pray, Lord, for VB Joshua Bezaliel. Lord, we remember and pray even for the 11th standard children who are writing exams. Pray, Lord, for Monica. Pray, Lord, for Jennifer. Pray, Lord, for Benisha. Pray, Lord, for Yashashri. Pray, Lord, for Sharon Rose. Pray, Lord, for Jessica Johnson. Pray, Lord, for Joanna Williams. Pray, Lord, for Jamima. Pray, Lord, for Danny. And Lord, not just these exams, but even those who are appearing for or preparing for the competitive exams. Those children preparing for NEET, UPSC, teachers training, anything, Lord, pray, Lord, every single student, every single candidate going to appearing or preparing for the exam, be very gracious to each and every single child. Lord, now we pray for our children who celebrated their birthday in the past week. Lord, we pray for every single child, crown the year with goodness and mercy. Give the children good health and strength. Bless the food and the water. Watch over them. Take care of them. Take care of their needs. Bless them in their studies. Bless the parents and their jobs. Bless their siblings, extended families. Lord, we remember and pray for especially Sharon Rose Paul, who celebrated her birthday last week. She is from Inter. She is 11th standard, preparing for exams. Lord, give good wisdom to this child. Help her, Lord, to study well. And Lord, come out in flying colors. Pray, Lord, bless Nathaniel of KG. Help the little child to understand the love of Christ. Watch her and take care of her. Pray for Daniel Dennis from senior, doing first year college. Be with this boy. Father, give him wisdom. Help him out to study well. Thank the Lord for his thy child. Taken baptism recently. Let him grow in thy grace. Let him be a blessing in the house, in the college. And let Lord many come to saving knowledge of Christ through him. The pray for Siddharth Santosh, tiny tots. Let the little child come to thee at the right age. And Father, help him, Lord, to know this own personal Lord and Savior. Watch over him, take care of him, bless him in his studies. Lord, pray for Shipra Solomon, Isaac, little child. Help her, Lord, to grow in thy grace and favor. Help her, Lord, to come to thee at an early age. Watch over her, take care of her, bless her in her studies, bless her food and her water. Be with her, lead her, guide her. Loving Father, we thank thee and we praise thee, Lord, for thy faithfulness towards us until this moment of our lives. We thank you, Lord, for what thou hast done for us from the beginning until now. And I ask all these things in the most highly exalted name of our dearest Lord and Savior, Jesus Christ. Amen. The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen. Thank
தேங்க்யூ குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி. நீங்க இவ்ளோ நேரம் அமைதியா, டிசிப்ளினா, எந்த டிஸ்ட்ராக்ட் இல்லாம இந்த முழு ப்ரோகிராமையும் நீங்க கவனமா கேட்டதுக்கு ஆண்டவர் மூலியமாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பைபிள் சேஸ் 1 சாமுவேல் 2:30 என்னை கனப்படுத்துவேன், நான் கனப்படுத்துவேன். ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் ஆண்டவருக்காக இந்த டைமை அவருக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுனால ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கனப்படுத்த போகிறார். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்தாலும், என்ன queries இருந்தாலும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஆண்டி, எனக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. என்ன கொஷின் உங்கள் மைண்டில் வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏன் பேப்டிசம் எடுக்கணும், அதனால் எனக்கு என்ன நடக்குது, இப்பேற்பட்ட ட்ரிக்கியான கொஷின்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் எந்த ஹெசிடேட் இல்லாமல் உங்களுக்கு என்ன மைண்டில் என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த டிஸ்பிளே ஆகிற நம்பர் மூலம் நீங்கள் அனுப்பினீங்கன்னா ஆன்டிஸ் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கிளியர் கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? குட்டி தம்பி தாங்க, இன்னைக்கு எத்தனை வீடியோஸ் கொஷின்ஸ் வருதுன்னு நம்ம செக் பண்ணலாமா? ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நாங்கள் நம்புகிறோம் குட்டி தம்பி, குட்டி தங்க. Until see you next week. Praise the Lord. God bless you all.